படத்தில் நெகட்டிவ்னா வாரிசு படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதான் நெகட்டிவ். அது ஒன்று தான் நெகட்டிவ். வாரிசு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. வாரிசு இந்த தோலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பணக்கார அவங்களோட லைஃப்லாம் காட்டியிருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த படம் போகுது. ஜிவிபிரகாசா மியூசிக் போட்டாரு. அக்காளி ஏன்னா இப்படி போட்டு வச்சுக்கிறாரு. படத்தை டோட்டலா வந்து தாங்கி பிடிக்கிறதே மமிதா பைஜு தான். மமிதா பைஜு அப்படி இல்லைன்னா இந்த படமே டோட்டலா ஜீரோ ஆகிறது கூட நிறைய சான்சஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நாடகம். அந்த நாடகத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான். செகண்ட் ஆஃப் வந்து எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு சீரியல் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த படத்தை முடிக்கணுமே, சேர்க்கணுமே, இவங்கெல்லாம் சேரணுமே, நம்மளும் வந்து பார்க்கணுமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டாங்களே செகண்ட் ஆஃப் இவங்களெல்லாம் பார்க்க வைக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் ஆஃப் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. படம் நல்லா இருக்குண்ணா. வாரிசு படத்தில் வந்து சூரியன் நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடிச்சு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. காமெடி வேணுமா, காமெடி இருக்குது. அம்மா சென்டிமெண்ட் வேணும், அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. அப்பப்போ கிச்சி மூட்டுறதுக்கு சண்டை இருக்குது. பார்க்கலாம். செகண்ட் ஆஃப்ல ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஓல்டு ஸ்டோரின்ற மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்து ஆம்பளை திமுறை ஆம்பளை நெடி அப்படின்றதெல்லாம் வந்து குறைச்சிருந்துருக்கலாம். அப்புறம் சூர்யா அவர்களுக்கு இந்த எந்த படத்துலையுமே இல்லாமல் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஆம்பளை நெடி வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. அது என்னன்றது படம் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஓவராலாக இந்த படம் யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் சீரியல் பார்க்குறவங்களுக்கு தாராளமாக பிடிக்கும். இல்லை நான் வந்து நெருப்பு மாதிரி கருப்பு மாதிரி படம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யோசிச்சு வந்து பாருங்கள். அவங்களெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் வந்து உங்கள் பொறுமையை வந்து ரொம்பவே வந்து சோதிக்கும். இதுதான் என்னுடைய ரிவ்யூ. படத்துடைய கதை வந்து ஒலிம்பிக் கேம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூர்யா அவர்கள் இந்தியாவுக்காக ஒரு ஒலிம்பிக் கேம் வந்து விளையாடுவார். அதில் வந்து வின் பண்ணுவார். அதுதான் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது போகும். இந்த படத்தில் அவருடைய வயது வந்து ஒரு 42 வயது உள்ள ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு மிடில் ஏஜ் பர்சன்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்களோட அம்மா வந்து ராதிகா மேடம். ஸோ ராதிகா மேடம் அவங்க வந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவருக்கு வந்து கல்யாணத்தில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன், ஒரு வேல்யூபிளான சீன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவருக்கு வந்து கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அவங்க அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாடகை தாய் மூலயமா ஒரு குழந்தைய வந்து அவர் பெற்றெடுத்துக்கிறாரு. அந்த வாடகை தாய் மூலியமா பெற்றெடுத்ததுனால என்னதான் வாடகை தாய் மூலியமா இருந்தாலும் சூர்யா அவர்களுக்கு ஒரு ஃபேமிலின்றது வேணுமே அப்படின்ற மாதிரி ராதிகா மேடம்க்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாடகை தாய் யாருன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து மமிதா பைஜு. இதுக்கப்புறம் அவங்க வந்து மமிதா பைஜு வந்து அந்த குழந்தைக்கு அப்புறம் குழந்தை வளர்க்கும் போது குழந்தைக்கு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து மமிதா பைஜு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால் மமிதா பைஜுவை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் வரும்போது அந்த குடும்பத்து கூட பழகி மறுபடியும் அவங்க வந்து சேர்ந்தாங்களா, சூர்யா அவர்களுடைய அம்மாவோடைய ஆசை வந்து நிறைவேறிச்சா, இல்லை சூர்யா அவர்களுடைய ஆசை வந்து நிறைவேறிச்சா, இதுதான் வந்து படத்துடைய கதை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே இந்த படத்துடைய கதை வந்து முடிஞ்சிடும். இதுதான் வந்து படத்துடைய ப்ளஸ். இந்த படத்தில் ப்ளஸஸும் இருக்குது, அதை விட அதிகமாக மைனஸஸும் இருக்குது. நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். படத்தோடைய ப்ளஸஸ் அப்படின்றத சொல்லிக்கிறேன். படத்தோடைய ப்ளஸ் அப்படின்றது இந்த படத்தில் மமிதா பைஜுவும் அப்புறம் ராதிகா மேடம் அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நிறைய பேர் சூர்யா அவர்களும் அதுக்கப்புறம் மமிதா பைஜு அவங்களோட கெமிஸ்ட்ரியை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த படத்தில் வருவாங்க. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற மாதிரியே ஒன்று விஷயம் வந்து நடந்திருக்கு. மமிதா பைஜுவும் ராதிகா மேடம் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல செம்ம சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சூர்யா அவர்கள் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் வந்துகிட்டே இருக்காரு. அவர் பாட்டு வராரு, அவர் பாட்டு போறாரு. கேமியோ ரோல்னா சின்னதாக ஒரு கேமியோ ரோல் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ராதிகா மேடமும் மமிதா பைஜும் தான் ஃபுல்லாக வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரானரியாக ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் நடுப்புற சூர்யா அவர்கள் வந்து வந்துட்டு போன மாதிரி அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு என்னுடைய மார்க் வந்து ஒரு 5க்கு ஒரு 3.5 அப்படின்ற அளவுக்கு நான் கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இவங்க செகண்ட் ஹாஃப்ல தான் டோட்டலாக சொதப்பி வச்சிருக்காங்க. இந்த கதையோட கருவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிட் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாரிசு அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்துருப்போம். அந்த படத்தோடைய கதையே வந்து எலிட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட வந்து கனெக்ட் ஆயிருக்காரு. இருந்தாலும் அது வந்து விஜய் அஜித் அப்படின்ற ஒரு போட்டியாளர்கள் மத்தியில் அந்த படமும் 2 படமும் சேர்ந்து வந்ததுனால அந்த படத்தை பெருசாக வந்து என்னன்னு சொல்றது ட்ரோல் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி உன்னிப்பாக வந்து வாட்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படம் தனியாக வந்ததுனால இவந்தோ கூட விஷால் படம் வந்திருக்கு, இருந்தாலும் வந்து பெரிய ஹீரோ இல்லையா, அதனால வந்து நிறைய வந்து உன்னிப்பா பாக்குற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகல. அதுலயும் இந்த படத்துல ஒரு ஆம்பளை திமிரு, ஆம்பளை நெடி, ஆம்பளை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அந்த நெடி வந்து இந்த படத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த விஷயத்துல வந்து தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றதான். ஏன்னா பெரிய ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பாக்குற ஹீரோ,
இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது. நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அது என்னால் ஓப்பனாக வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் முகம் சுளிக்கிற இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ் அப்படின்றது இருக்குது. அது சீன்ஸாக இல்லை, ஒரு ஒரு ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். படத்தில் செகண்ட் ஹாஃபில் கோட்டை பெரிய பெரிய கோட்டை அப்படின்றதெல்லாம் ஓட்ட மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க படத்தில். இது வந்து யாருக்கு வந்து மிகப்பெரிய மைனஸ் அப்படின்றதுனா டேரக்டர் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட டேரக்டர் வந்து வெங்கி, அவர் பேர் எனக்கு ஃபுல்லாக தெரியல, சைமல்டேனியஸ்லி வரல, சாரி. அவர்கிட்ட தான் நான் மைனஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா சூர்யா அவர்கள் வந்து பல வருஷமாக இங்கே வந்து நடிச்சிட்டு இருக்காரு, நிறைய ஹிட் அப்படின்றத கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி கருப்பு அப்படின்ற பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாரு. ஆனால் இந்த படம் பிளாக் பஸ்டர் அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு சூப்பர் ஹிட் அந்த அளவுக்கு தான் தொடுன்னு நினைக்கிறேன். ஒரு 100 கோடி வசூலை வந்து தொடுமா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா அப்படின்றதா ஒன்று இருக்குது. இந்த படத்தில் ஹீரோயிசம் அப்படின்றது இல்லை, பஞ்ச் டைலாக் அப்படின்றது இல்லை. சப்போஸ் ஹீரோயிசம் பஞ்ச் டைலாக் வச்சுருந்தா ட்ரோல் மெட்டீரியலாக கூட ஆயிருக்கும். ஆடியோ லான்ச்லேயும் எனக்கு தெரிஞ்சு அடக்கி தான் வாட்சிருந்துருக்காங்க. இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறது வந்து ராதிகா மேடம் இந்த படத்தில் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. யாரையாவது இந்த மாதிரி எமோஷனலான படத்துக்கு, ஃபேமிலி ஓன படத்துக்கு யாரையாவது சாகுற மாதிரி இல்லை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சீன்ஸ் வைக்கணும்னா அதுதான் ராதிகா மேடம் வந்து இந்த படத்தில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்க இறந்தது மூலயமா அதுக்கப்புறம் சீரியல் மாதிரி வளவலா கொலவலான்னு இழுத்துட்டு போகிறாங்க. என்னாலே வந்து பொறுமையை வந்து என்ன சொல்கிறது, என் பொறுமையை வந்து சோதிச்சு பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் என் பொறுமையை வந்து சோதிச்சு பார்த்துட்டாங்க. எனக்கே வந்து ஒரு கட்டத்தில் வந்து கடுப்பாயிடுச்சு. சூர்யா அவர்கள் மாதிரி ஒரு ஹீரோவை வந்து நீங்கள் மாஸ் எலமெண்ட் கருப்பு மாதிரி ஒரு படத்தை நீங்கள் வந்து நெருப்பு மாதிரி கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அப்போ அந்த ஃபீல் குட் மூவி மாதிரியாவது எடுத்துகிட்டு போயிருக்கணும். இல்லை வந்து ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு மூவி. இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது இது சோஷியல் மெசேஜுக்காகவும் நான் ரிவ்யூ சொல்லும்போது சொல்லணும் மாதிரி தான் இருந்தேன். பட் சோஷியல் மெசேஜும் எனக்கு வந்து இதை வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படத்தை வச்சு சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா தாராள பிரபுன்னு ஒரு படம் பார்த்துருப்போம், அந்த படத்தை ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தை முழுக்க சோஷியல் மெசேஜை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் இடிக்குது அப்படின்றதா. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து சொதப்பிருக்காங்க. நீங்கள் படம் வந்து பார்க்குறது அப்படின்றது கொஞ்சம் யோசித்து வந்து பாருங்கள். மற்றபடி இந்த படம் செகண்ட் ஹாஃப்க்கு என்னுடைய பாயிண்ட் வந்து ஒரு 5க்கு ஒரு 1 பாயிண்ட் அப்படின்றத தருவேன். டோட்டலாக வந்து இந்த படத்துக்கு ஒரு 3.5 + 1 அப்படின்னா ஒரு 4.5 அப்படின்றத மாதிரி தான் தருவேன் 10க்கு. ஏன்னா படத்தில் தாங்கி பிடிக்கிறது 2 பேர், மூணாவதாக ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து செகண்ட் ஹாஃபில் தாங்கி பிடிக்கிறார். அது யாருன்னா சூர்யா அவர்கள் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. படத்தில் இன்னொருத்தர் தாங்கி பிடிக்கிறாருன்னா படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவர் கொஞ்சம் இந்த படத்தை வந்து காப்பாற்றிருக்காரு. மற்றபடி செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேகு. அப்புறம் மமிதா பைஜு இதுலேயும் அதாவது ஜனநாயகத்துலேயும் அவங்க லூஸ் தான், இதுலேயும் அவங்க கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருப்பாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் கொஞ்சம் நார்மலாக ஒரு லவ்வபிள் கேலாம் பண்ணியிருந்தாங்க. கான்செப்ட் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அந்த பொண்ணுக்கு செட் ஆகலை. அதான் மமிதா பைஜுக்கு அந்த கேரக்டர் செட் ஆகலை. வேற யாராவது கொஞ்சம் பெரியவங்களாம் காமிச்சு பண்ணியிருந்துருக்கலாம். நல்லா இருந்துச்சு. சூர்யாவுக்கு பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இதில் கான்செப்ட் படி பார்த்தா சூர்யாவுக்கு வந்து அவங்க லவ்வர், அதாவது சூர்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு லவ்வர் அப்படிதான் இருக்கும். ஃபீலா ஆமாண்ணா, அம்மா சென்டிமெண்ட். அவங்க ராதிகா இருக்காங்க, ராதிகா தான் அவங்க பேர், ராதிகா இருக்காங்க. அவங்க சென்டிமெண்ட் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஒன்றாகும். அதில் கொஞ்சம் இங்கே ஒரு விஷயம்லாம் பேசுவாங்க. டிவோர்ஸ் ஆனவங்க எல்லாருமே எந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, அதான் வெறுப்பும் கோபமும் கொஞ்ச நாள் அது வந்து சலிச்சு போயிடும், அழுத்து போயிடும். அதை வந்து நம்ம அன்னைக்கு வச்சுட்டு நம்ம ஆடிட்டு இருந்தோம்னா பின்னாடி நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நாள் அந்த கோவத்தை வந்து அப்படியே ஆற போட்டோம்னா அதுவே பின்னாடி சரியாயிரும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை போர்லாம் அடிக்கலாம், போர் அடிக்கலாம். அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. நார்மல் தான், ஃபீல் குட் மூவி தான். பிளாக் பஸ்டர்னா கருப்பு சொல்லலாம். அதில் என்ன சாமி அவர் ஆடினாரு, நல்லா கொண்டு போனாங்க. அதனால இருந்துச்சு. இதில் ஒரு பாட்டு கூட ஃபேமஸான பாட்டு ஒன்றும் இல்லை. அவரு சூர்யாக்காக பார்க்கலாம், ராதிகாக்காக பார்க்கலாம். வாரிசு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பணக்காரராகவே பில்டப்பாகவே காமிக்கக்கூடாது. எப்போவுமே கொஞ்சம் நார்மலாக காமிக்கணும். மினிஸ்டர் வரைக்கும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க, அந்த ஆப்ரேஷனில் அந்த குழந்தை டக்குன்னு எப்படி ரெக்கவர் ஆகுது, இவங்க எப்படி ரெக்கவர் ஆகுறாங்க அப்படின்றதும் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் தான். நார்மலாக எனக்கு கையில் ஆப்ரேஷன் பண்ணப்பவே கையென்னால சரியாக அசைக்க முடியல, அந்தளவுக்கு வலி இருந்துச்சு. ஆனால் அவங்க அடுத்தடுத்த சீன்லேயே என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அது கொஞ்சம் நார்மலாக கொண்டு போயிருக்கலாம். ஓவராலாக எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம், லேடிஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு உமனால தான் வந்து ஃபேமிலி நல்லா கொண்டு போக முடியும்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். அவ்வளோதான்.
சொல்கிறது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கருப்புக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல படம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வரும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த படங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம மெய்யலகெல்லாம் எப்படி வந்து எல்லோரும் உட்காந்து என்னடா படமெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால, அது இந்த படத்துலேயும் இருக்கும். அங்கங்கே சண்டை காட்சிகள் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுருக்கேன். அப்புறமேட்டு மமிதா பைஜு அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லா படத்துலையும் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட ஆக்டிங் இந்த படத்தில் ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஆனால் அவர் பேட்மேன் மாதிரி அவர் வந்து அவருக்கு நினச்சா எதை வேணால் வாங்கிடுவார். அங்கே பெரிய ஹோட்டலில் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நடந்துச்சுன்னா உடனே அந்த ஹோட்டலை வாங்கி அங்கே சண்டை போட்டு அவங்க முதலாளி ஆகிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு கருத்து சொல்லுவார், நம்ம பணக்காரன் வந்து நாம் தான் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்மளோட இன்னும் பெரிய பணக்காரன் வந்து நம்மளை அடிச்சு போட்டுருவா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நிறைய விஷயங்கள் வந்து லாஜிக் மிஸ்டேக்காக தான் நிறையா இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு நடந்து போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த ராதிகா மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தோட ஸ்லோ தான் நமக்கு ஒரு மாதிரி எப்படா படம் முடியணும் அப்படி. ஐ மீன் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அந்த ராதிகா மேம்க்கு ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கப்புறமேட்டு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு இல்லை அவங்களுக்கெல்லாம் பெருசாலாம் அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவார். ஏன்னா ஒரு 40 வயசு 45 வயசுனா சின்ன பொண்ணெல்லாம் பார்த்தா தான் பொண்ணை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீல் மட்டும்தான் இருக்குது. பட் அவங்களுக்கு பேரா மாதிரி தெரியல. பேர் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு தான் நினச்சி ஆடிட்டு இருக்கோம், இவரை லவ்வாக நினச்சிட்டு ஆடிட்டு இருக்கோம். பட் ஆனால் அவர் அந்த நிலைமை இருக்க மாட்டார். அவர் வந்து அம்மாவுக்கு ஒரு குழந்தைய பெற்றரணும், அது யாருமே எப்படி பெற்றா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்த படத்தோட கதை. ஒரு மாதிரி நல்லா தான் எடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். தெலுங்கு ஸ்டைல் நிறையா இருக்குது, நம்ம தோலாலே தெலுங்கு ஸ்டைல் நிறையா இருக்கும். பட் இந்த படத்துலையும் அந்த ஸ்டைல்ஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபாரின் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐ மீன் ஹிந்திக்காரங்க தான் இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க படம், இன்னொருத்த அப்பாட்டியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி எடுப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்துலையும் நம்ம தமிழ் கச்சேரிக்கு வந்து இது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. பணக்கார ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சூர்யா ஃபேன்ஸுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் மற்ற ஆடியன்ஸுக்கெல்லாம் நியூட்ரல் ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய இடத்துல போர் தான் அடிக்கும். இல்லை இது கொஞ்சம் ஆவரேஜ் தான், எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா ஆஹா ஓஹோன்னு மாதிரிலாம் இல்லை, பட் கொஞ்சம் ஆவரேஜாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. காமெடி அங்கங்கே பண்ணுறாங்க, மமிதா பைஜு பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு சூர்யா பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு நிறைய ஆக்டர் வந்து காமெடிலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் பெருசாக இல்லாமல் சூர்யா மட்டும் தான் சென்டர் ஆஃப் த பாயிண்டாக இருக்காங்க. ஏன்னா அவரை சுற்றி தான் எல்லாமே நடக்கும். ஸோ அவர் கல்யாணம் பண்ணாலும் இல்லையா, அதான் படத்தோட கதை. ஒரு மாதிரி அம்மா இறந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு மாதிரி நமக்கு ஃபீல், நம்ம நிறைய படத்தில் மாமனில் கூட இந்த மாதிரி பெருசுங்கள்லாம் வந்து சாவடிச்சு அந்த இடத்துல ஒரு ஃபீலிங் கொண்டு வராங்க. அது பணக்காரங்க வந்து கொண்டு வரப்ப நமக்கு அந்த ஃபீல் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அது யாருக்கு தெரியல.